Hi students, welcome to Kingmaker Science Academy Daily Newspaper Analysis. ஸோ இன்றைக்கி வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஹெட்லைன்ஸ் இந்தியா யூஎஸோட இந்த ட்ரேட் டீல்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து போயிருக்கு. ஸோ அதை பற்றி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன நெசசிட்டிஸ் இருக்குன்னா அவங்க வந்து டேரிஃப் வந்து எலிமினேட் பண்ண சொல்லி யூஎஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரேட் டீலில் சைன் ஆகக்கூடிய டேரிஃப் போக எக்ஸ்ட்ரா டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணக்கூடாதுங்கிறது இந்தியாவோட டிமாண்டாக வந்து இருக்குது. அதே யூஎஸோட டிமாண்டை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூஎஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா குட்ஸ் இன்க்ளூடிங் ஆட்டோமொபைல்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஐட்டம்ஸ்க்கு வந்து இந்தியாவோட மார்க்கெட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷனிஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் யூஎஸ் கிட்ட இருக்கிறது வந்த ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ அதை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு அதை வந்து இம்போர்ட் பண்ணுறப்ப இந்தியாவோட ரெகுலேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எடுக்கணுங்கிற மாதிரி அந்த யூஎஸ் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்குது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி வந்து ஹெட்லைன்ஸில் வந்து பார்க்குறோம். ஸோ இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்லேயே வந்து டாரிஃப் பற்றி வந்து கொடுக்கும்போது ட்ரம்ப் வந்து மொபைல் ஃபோன்ஸ் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா அண்ட் சைனா அது வந்து யூஎஸ்க்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணும்போது நான் டாரிஃப் இம்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. எஸ்பெஷலி ஐஃபோன். ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய கூட்ஸ்க்கு 26% வந்து டாரிஃப் வந்து தட் இஸ் ஏப்ரல் 2 அப்போ ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ அந்த 90 days வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்குது, அங்கே வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ ஃப்ரீ டீல் தட் இஸ் அந்த சைன் ஆன பிறகு எவ்வளோ டேரிஃப் போடுறதா அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த ரேட் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். இப்போ ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சைனா, இந்தியா, வியட்நாம் இதெல்லாம் ஆப்பிளோட கம்பெனிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் இப்போ வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ஃபோனு வந்து யூஎஸ்க்கு போச்சு அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி டேரிஃப் போடுவேங்கிறது தான் வந்து ஒரு யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஐஃபோன் கம்பெனி வந்து 15% ஆஃப் ஐஃபோன் அந்த வேர்ல்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது இப்போ இந்தியாவில் தான் வந்து ஆகுது. அதுவும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா வந்து மேக் இன் இந்தியா புஷ்ல வந்து தட் இஸ் டிம் குக் வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி இன்றைக்கி வந்து ஹெட்லைன்ஸில் வந்து வந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிக்ஸோட மீட்டிங் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் பிரேசிலில் வந்து நடக்க போகுது. அதுக்காக பிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் மீட்டிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோக சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ண போகிறாரு. அதை பற்றி நீ ஹெட்லைன்ஸில் வந்து பார்க்குறோம். ஸோ 5 நேஷன்ஸ் அதில் ஆஃப்ரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்காவுக்கு வந்து போகிறது. ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ தட் இஸ் அர்ஜென்டினா, கானா, பிரேசில், நமீபியா. ஸோ இங்கெல்லாம் இந்த கண்ட்ரிக்கெலாம் அவர் விசிட் பண்ண போகிறாரு. ஸோ இன்னொன்று பிரிக்ஸ் மீட்டிங்லேயே வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா பைலேட்ரல் சம்மிட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாரு எல்லாவோட கண்ட்ரீஸோட ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் கூட. ஸோ அதில் வந்து பிஎம்மோட ஹிட்லிஸ்ட்டில் என்ன இருக்க போகுதுன்னா த ஹியூமன் காஸ்ட் ஆஃப் டெரரிசம். ஏன்னா இந்தியா தான் வந்து நிறைய வந்து ஹியூமன் லைஃப் வந்து நமக்கு லாஸ்ட் ஆகுது. ஸோ அதை பற்றி யூஎன்லேயே ஆல்ரெடி வந்து ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி வந்து நம்ம இது பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து குளோபல் சவுத்து அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா அண்டு ஆஃப்ரிக்கன் யூனியன் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கான இந்தியாவோட பைலேட்ரல் என்கேஜ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட அந்த ஃபாரின் பாலிசிலேருந்து இப்போ வந்து இது பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நியர்லி ஒரு 5 கண்ட்ரீஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 days வந்து விசிட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து குவாடோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து இடையில வந்து நம்ம நிறைய நியூஸ் வந்து பார்த்தோம். எஸ்சியோட சமிட் பார்த்தோம். ஸோ இப்போ நடக்க போகிற பிரிக்ஸ் சமிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 17th பிரிக்ஸ் சமிட் பிரேசிலில் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த 17th பிரிக்ஸ் சமிட்டில் வரக்கூடிய டிக்ளரேஷன் நமக்கு வந்து பிலிம்ஸில் வந்து கொஸ்டின் வந்து வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யூனியன் கார்பைட் ஃபேக்ட்ரி போபாலில் வந்து 1984 வந்து 4 நடந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்போஸ் பண்ண அந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த இன்டர்நேஷனல் ப்ரோட்டோகால் படி வேஸ்ட் டிஸ்போஷன் வந்து முடிச்சிருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ மெட்ரிக் டன் ஆஃப் அசாடஸ் வெயிட் இருந்தது, வேஸ்ட் வந்து இருந்தது, அதை வந்து எங்கே நாங்கள் டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம், லேண்ட் ஃபில் எப்படி நம்ம சேஃபாக பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே மத்திய பிரதேசோட ஹைகோர்ட் வந்து என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டிஸ்போஸ் பண்ண அந்த மெட்டீரியலில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபுல்லாக வந்து எமிஷன் ஆகக்கூடிய கேஸஸ் அங்கே இருக்கக்கூடிய சில இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து அதை எப்படி நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டெல்லியில் மெய்தி குரூப்போட சில அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்கிறாங்க. என்ஆர்சி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. இன்னொன்று ஃப்ரீ மூவ்மெண்ட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து ஹோம் மினிஸ்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேட்டட் டு அந்த குக்கீஸ் அண்ட் ஜோமீஸ் மைத்தீஸ் இருக்கக்கூடிய பீப்புள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறனால அங்கே ஃப்ரீ மூவ்மெண்ட் வேணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ஆர்சி வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து உடனே பண்ணணும். அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து இருக்குங்கிற மாதிரி வந்து அந்த அசோசியேஷன் வந்து ஹோம் அஃபேர்ஸ் கிட்ட வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ஹெட்லைன்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து வந்திருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி பற்றி மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2025 to 2045 இந்தியா வந்து ஒரு பெரிய எலாபரேட்டாக ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு கோஆப்ரேட்டிவ் பாலிசியை நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜான் 2026 அது வந்து வந்துடும். இதில் எல்லா ஸ்டேட்டோட கவர்மெண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் ட்ரைனிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் வித் திரிபுவன் சக்கரை யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று நமக்கு இருக்கக்கூடிய டீசென்ட்ரலைசேஷன் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ் நம்ம வந்து 2 lakh கிட்ட நம்ம வந்து டார்கெட் வச்சுருக்கிறோம் இந்த ஃபினான்ஷியல் இயரில். ஸோ அந்த கோஆப்ரேட்டிவ் பாலிசி மூலமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி 1 district 1 product இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி வந்து நம்ம வந்து கொண்டு வர்றது. இதுவும் வந்து பேப்பர் 3 அக்ரிகல்ச்சர் பாலிசியில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் மீட்டிங் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங்கில் வந்து போயிட்டு வந்திருக்காரு கிங்டோவில். அங்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம சைனாவுக்கும் நமக்கு இருக்கிறது பார்டர் டிஸ்பியூட் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நம்ம சீனியர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் கிராஜுவலாக தான் நம்ம வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர் மீட்டிங் ரெகுலராக கண்டக்ட் பண்ணணும் ரிகார்டிங் பவுண்டரி அண்ட் பொலிட்டிக்கல் டிஸ்பியூட்ஸ் வந்து இது பண்ணணுங்கிறக்காக ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் மீட்டிங் நடக்கணுங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன்ட் பேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் அவுட்ரீச் டு குளோபல் சவுத். இப்போது பிஎம் வந்து இந்த ரீசெண்டாக லாஸ்ட் 10 yearsல போகக்கூடிய ஒரு லாங்கஸ்ட் ஃபாரின் ட்ரிப் அப்படின்னா வந்து இதுதான். ஒரு 5 days ஒரு 8 days கிட்ட ஒரு 5 countries வந்து போகிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமீபியா, ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சவுத் வெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. பிரேசில் ஃபார் அந்த பிரிக் சமிட்காக லுலா டி சில்வாவை வந்து மீட் பண்ண போகிறாரு. அடுத்து கானா, அங்கே பிரசிடென்ட் ஜான் மஹாமா அவர் வந்து மீட் பண்ண போகிறாரு. அடுத்து வந்து ட்ரினிடாட் டொபாக்கோ, அது லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி. தென் அர்ஜென்டினா, இங்கெல்லாம் வந்து இது பண்ண போகிறாரு. ஸோ அங்கே வந்து ஒரு கண்ட்ரிக்கும் நமக்கும் என்னங்கிறத வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நமக்கு தெரியும், இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் வந்து வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமிட்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். தென் வேரியஸ் இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்மில் பிரிக்ஸ், பிம்ஸ்டெக், G20 இங்கே இடத்துலலாம் இந்தியா வந்து குளோபல் சவுத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கு. ஸோ அப்படி கானா வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா 2015 இந்தியா ஆஃப்ரிக்கன் ஃபோரம் சம்மிட் அப்போ இந்தியாவுக்கு வந்து அந்த பிரசிடென்ட் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியா ஆஃப்ரிக்கா சம்மிட் வந்து நமக்கு வந்து 2015 டெல்லியில் வந்து நடந்தது. அடுத்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமினா அது வந்து கானா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பான்ஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி வந்து இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்து ஒரு சின்ன கண்ட்ரி ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ. 45% ஆஃப் இந்தியன் டயஸ்போரா வந்து இந்த கரிபியன் இருக்கக்கூடியவங்க வந்து எந்த கண்ட்ரியில் இருக்காங்கன்னா ட்ரினிடாட் டொபாக்கோவில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்டரல் மீட்டிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப்டர் 1999 ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த TNT கண்ட்ரிக்கு வந்து விசிட் பண்ணுறாருன்னா இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2024 பக்கத்தில் இருக்கக்கூடிய கயானா கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் வந்து விசிட் பண்ணியிருந்தாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கரிபியன் கம்யூனிட்டி கண்ட்ரிஸ் கூட இந்தியா வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபாரின் பாலிசி வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்து அர்ஜென்டினா. ஸோ அது US பிரசிடென்ட்டோட ரொம்ப க்ளோஸ்னு சொன்னால் அர்ஜென்டினாவோட பிரசிடென்ட் ஜேவியர் மிலி, அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் வந்து மீட் பண்ண போகிறாரு. ஸோ ஆல்ரெடி G20 சம்மிட் 2024 பிரேசிலில் நடந்த ரியோ டி ஜெனிரோவில் பைலேட்டரல் மீட்டிங் வந்து நடந்திருக்கு நமக்கும் அர்ஜென்டினாவுக்கும். ஸோ அர்ஜென்டினா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அர்ஜென்டினாவோட 5th largest ட்ரேடிங் பார்ட்னர், எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனாக வந்து இருக்குது. க்ரீன் எனர்ஜி டிரான்சிஷனுக்கு தேவைப்படுற லித்தியம் வந்து அவங்ககிட்ட மினரல் ரிசோர்ஸஸ் வந்து ஹியூஜ் ரிசோர்ஸஸ் வந்து அர்ஜென்டினா இருக்குது. ஸோ அந்த டீல் வந்து சைன் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் சோயாபீன் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து அர்ஜென்டினா வந்து நம்மளுக்கு மேஜராக வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணுது. ஸோ அப்படி பார்த்து அர்ஜென்டினா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பிரேசில் 2024 G20க்கான ட்ரையோ, அந்த G20 சம்மிட்டும் அங்கே தான் நடந்தது. இப்போ நடக்கக்கூடிய பிரிக்ஸ் சம்மிட்டும் அங்கே தான் நடக்க போகுது. ஸோ கிளைமேட், பீஸ், செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குளோபல் ஹெல்த் இதை பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் அமெரிக்காவில் பிரேசில் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் கண்ட்ரி ஃபார் இந்தியா. ஸோ அந்த கூட வந்து என்னென்ன அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி அதெல்லாம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 75 years 3rd பிரைம் மினிஸ்டர் டு விசிட் த கண்ட்ரி நமீபியா. அங்கே வந்து நமீபியாவுக்கு வந்து விசிட் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பார்லிமெண்ட்டில் வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ண போகிறாரு. நமீபியா நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ராஜெக்ட்டில் வந்து நமீபியாவிலேருந்து தான் நம்ம இந்த சீட்டா வந்து நம்ம கொண்டு வந்தோம். ஸோ டிரான்ஸ்லொகேஷனுக்கு வந்து நிறைய வந்து அவங்க சயின்டிஸ்ட் வந்து கொஞ்சம் இன்புட்ஸ் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு கண்ட்ரி சவுத் ஆஃப்ரிக்காவில், தட் இஸ் சவுத் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ இது இந்தியாவோட ஃபாரின் பாலிசி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 குளோபல் சவுத் பாலிசியில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சில ஃபேக்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா
கனடா யூஎஸ்க்கு இருக்கக்கூடிய சில டிஸ்பியூட்ஸ், டிஜிட்டல் சர்வீஸ் டாக்ஸஸ் அப்படிங்கிறதுல வந்து இருக்க போகுது. ஸோ டிஜிட்டல் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொன்னால் எந்த ஃபார்ம்லையாவது டிஜிட்டல் சர்வீஸ் ரெவன்யூ எந்த யூசர் வச்சு வருதோ அதில் இம்போஸ் பண்ணக்கூடிய டாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்படி வந்து பார்க்க போகும்போது கனடியன் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூலமாக வந்த ரெவன்யூக்கு கனடாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டெக் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்டி டாக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், மெட்டா, ஆப்பிள், அமேசான் இதுக்கெல்லாம். அப்படி பார்க்கும்போது அமெரிக்கன் டெக் கம்பெனிஸ் கிட்ட இருந்து நியர்லி ஒரு $3 பில்லியன் வந்து கனடியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி வந்துருக்குது. இந்த டிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020 தான் வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து யூரோப்பியன் யூனியன், தட் இஸ் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டிஜிட்டல் கம்பெனிஸ் வித்தவுட் அந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லாமல் அவங்க வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ரெவன்யூக்கு கட்டக்கூடிய ஒரு டாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்வீஸ் டாக்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ கனடாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். கனடாவோட ட்ரேடிங் பார்ட்னர் வந்து யூஎஸ் ஆஃப்டர் மெக்சிகோ. அவங்களோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அதில் வந்து டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டிஜிட்டல் சர்வீஸ் டாக்ஸ்னா என்ன, அதே மாதிரி வந்து யூரோப்பியன் யூனியன் இருக்கக்கூடிய குளோபல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரிஜிம், இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இதெல்லாம் வந்து இப்போ தட் இஸ் எக்கனாமியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மாடல் நம்ம சொல்கிறோம். டாக்ஸ் ஃபார் கார்பரேட்ஸ் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் ஓஇசிடியோட பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷேரிங்கில் வந்து இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே வந்து எக்ஸ்பிளைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து 50 years ஆஃப் எமர்ஜென்சி அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து 1 வீக்காக வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் எமர்ஜென்சி டைமில் இன்க்ளூட் பண்ண வேர்ட் சோசியலிஸ்ட் அண்ட் செக்யுலர். ஸோ அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கான்ட்ரவர்சி வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் வந்து வந்திருக்குது. ஸோ அப்படி வந்து பார்க்குறப்ப பெரிபரி யூனியன் கேஸ் 1961 அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது வந்து பாலிசி மேக்கர்ஸ் வந்து அவங்க வந்து கீப் இன் மைண்ட் வைல் மேக்கிங் லா. ஸோ ப்ரியாம்பிள் வந்து இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து தட் இஸ் அந்த ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து பெரிபரி யூனியன் கேஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து கொண்டு வந்து இந்த வேர்டு சோசியலிஸ்ட், செக்யுலர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் நியூ சாப்டர் வந்து ஆட் பண்ணோம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்கும் வந்து போயிட்டு இருந்த ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி தான் அந்த டைமில் வந்து நம்ம பார்க்கப்பட்டது. அப்போது இருந்த கவர்மெண்ட் வந்து சோசியலிஸ்டிக் டேர்ன் எடுக்கிறனால பேங்க்லாம் நேஷனலைசேஷன் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் பர்சஸ் அப்படிங்கிற அபாலிஷன் ஆக்ட் வந்து நம்ம 1971 கொண்டு வந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சோசியலிசம் அப்படிங்கிறதே ஒரு எக்கனாமிக் பாலிசியாக வந்து கன்வெர்ட் பண்ணி எல்லா கவர்மெண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸும் நம்ம இப்போ கவர்மெண்ட் கம்பெனிஸாக வந்து நம்ம வந்து இது பண்ணோம். ஸோ அதை பற்றியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம இங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் விசஸ் ஜுடிஷியரி அதில் பேலன்ஸ் எப்படி வந்து போயிருக்குது. கேசவானந்த பாரதி கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதே மாதிரி 1980s வந்த மெடராமின்ஸ் கேஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பாலிசி மேக்கிங் பண்ணும்போதோ இல்லை வந்து பார்லிமெண்ட் லா கொண்டு வரும்போதோ என்ஃபோர்ஸபிள் ரைட்ஸ்க்கும் நான் என்ஃபோர்ஸபிள் ரைட்ஸ்க்கும் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து எலாபரேட்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 கான்ஸ்டியூஷனோட ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எக்ஸ்பிளைனில் வந்து ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஹிந்துவோட டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்டில் வந்து ஜிஐ டேக் பற்றி வந்து வந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து இன்டர் ரீஜனல், அதாவது ஒரு இன்டர் கண்ட்ரியில் இருக்கக்கூடியதை வந்து எப்படி நம்ம வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து ஒரு அனலிட்டிக்கல் ஒரு ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இப்போ ஐபி மாதிரி தான், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான், ஒரு கூட்ஸோட ஆரிஜின், அதே மாதிரி எந்த கண்ட்ரி, எந்த லொக்காலிட்டி, அப்போ அந்த கம்யூனிட்டிக்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து நம்ம ஜிஐ டேக்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ட்ரேட் மார்க்னு சொல்கிறோம்னா அது கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் பார்க்கும். ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி கிளைம் பண்ணுதுன்னா அதான் வந்து ட்ரேட் மார்க்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 658 ஜிஐ டேக்ட் கூட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபேமஸாக பார்த்தா சந்தேரி சாரீஸ் மத்திய பிரதேஷ், மதுபானி பெயிண்டிங் பீகார், பஷ்மினா ஷால்ஸு, காஞ்சிபுரம் சாரீஸு, டார்ஜிலிங் டீ, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஜிஐ டேக் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறோம். அப்போ ஜிஐ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்ச்சுரல் நாலேஜ் அபவுட் த ப்ராடக்ட், அதை வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டுக்காகவும் ஒரு கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ்க்காகவும் ஒரு குவாலிட்டிக்காகவும் ஒரு ட்ரெடிஷனுக்காகவும் தான் நம்ம ஜிஐ அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கிறோம். அப்போ அது வந்து பப்ளிக்கு தான் வந்து அதை வந்து ஓன் பண்ணுற மாதிரி வந்து அந்த ஆக்ட் சொல்லுது. அப்படி எதில் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா பாரிஸ் கன்வென்ஷனில் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி 1883 ஒரு கன்வென்ஷன் வந்துருக்குது. அதுலேருந்து நம்மளுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு 1995 வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ட்ரிப்ஸில் எந்த கண்ட்ரியில் சிக்னேட்டரியோ அவங்க அந்த இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி வந்து இந்தியா மாதிரி கண்ட்ரி வந்து
ஜிஐ ஆக்ட் அப்படிங்கிறது பாஸ் பண்ணியிருக்காங்க 1999. ஸோ அது 2003 நம்மளுக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்து வந்திருக்குது. அப்போ அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜிஐ ரைட்ஸ்க்கான டெரிட்டோரியல் ரைட்ஸு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரிக்கு இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், இன்டர்நேஷனலாக ட்ரேட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்து இப்போ இது ஏன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா 1997 எடுத்துக்கிட்டா யூஎஸ் வந்து இந்தியாவோட பாஸ்மதி ரைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனி வந்து பேட்டன்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இந்தியாவோட டர்மரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிசிசிபி மெடிக்கல் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேட்டன்ட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட சயின்டிஃபிக் கம்யூனிட்டி வந்து இது பண்ணனால அதை வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க அந்த பேட்டன்ட்டை. அப்போ ஒரு கண்ட்ரியோட ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை இன்டர்நேஷனல் வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது. அதில் எப்படி நம்ம வந்து இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜை ஒரு கண்ட்ரி ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்குது, இல்லை பயோரிசோர்ஸ் வச்சிருக்குது, நம்ம நகையோ ப்ரோட்டோக்கால்லாம் பார்க்குறோம், அதை எப்படி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுங்கிற மாதிரி தான் இந்த ஆர்டிக்கலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பெரிய அனலிட்டிக்கலான ஒரு ஆர்டிக்கல் ரிகார்டிங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் அண்ட் ட்ரேட்மார்க் ரிலேட்டடாக வந்திருக்குது. ஏன்னா இதை வச்சு நமக்கு எவ்ரி இயர் யூபிசி ஃபிலிம்ஸில் ஒரு ஃபிலிம்ஸ் கொஸ்டின் வந்து வந்துடும். மெயின்ஸ்லேயும் நமக்கு பேப்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஐபியோட ஸ்ட்ரென்தனிங் பற்றி நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி வந்து எக்கனாமி பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சில ஆர்டிகல்ஸ் வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்குது. இந்தியாவோட க்ரோத் மொமெண்டம் எப்படி அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காக டொமஸ்டிக்கோட மேக்ரோ எக்கனாமி வந்து நல்லா இருக்குது, ஃபண்டமெண்டல் பாலிசிஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஃப்ரம் ஐஎம்எஃப்லேருந்து வேர்ல்டு பேங்க்லேருந்து எல்லாருமே ஆர்பிஐ கூட வந்து 6.5% க்ரோத் வந்து அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஓஇசிடி இந்த மாதிரி ஆர்கனைசேஷனும் இந்தியாவோட க்ரோத் வந்து அவங்க பாசிட்டிவாக சைடில் வந்து பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்தோம்னா ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஃப்ரேம்வொர்க் அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு சிபிஐயில் 4+or-2ல இல்லை ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனில் சிபிஐயில் இல்லை புதுசாக அப்டேட் பண்ணக்கூடிய டேட்டாவை நம்ம எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸோட நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் மார்ச் 2027 சொல்லிட்டு அதுவும் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஸ் என்பியோட ஷெல் கமர்ஷியல் பேங்க் வந்து மார்ச் 2027 2.5% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய சில சிஆர்இஆர் ரேஷியோன்னு சொல்லுவோம், கேபிட்டல் ரிஸ்க் அசெட் ரேஷியோன்னு சொல்லுவோம், அதை பற்றியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகேடலோட என்பியோட ரேட்டை பற்றியும் ப்ரைவேட் பேங்க்ஸில் எப்படி ரீட்டைல் லோன் வந்து அதிகமாக வந்து என்பிஏ வந்து கன்வெர்ட் ஆயிருக்குது இதை பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டை பற்றியும் வந்து இன்றைக்கி எக்கனாமி பேஜில் வந்து அனலைசிஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைன்ஸ்லேருந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நிறைய ஆர்டிகல் பார்த்துருக்குறோம். எக்ஸ்பிளைன்லையும் கான்ஸ்டியூஷன் ஐஆர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் எக்கனாமி ரிலேட்டாக வந்து பார்த்துருக்குறோம். எக்கனாமிலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து வந்திருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.